வித்யா நம்பர் 1 சீரியல் ஜூன் 9 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, வித்யா கிட்ட அவங்க பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க, என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட அத்தை, நீ கண்டிப்பாக போய் அவங்களுக்கு வர்ற ஆபத்துலேருந்து அவங்கள காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வித்யாவோட அப்பா வந்துடுறாங்க. என்னம்மா என் பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வித்யாவோட மாமியார் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது, நீ தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே வித்யாவோட அப்பா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன் பொண்ணெல்லாம் அங்கே போக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நம்ம போகலனாலும் பரவாயில்ல, நம்ம போய் சஞ்சய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் அவங்க அப்பாவும் அங்கேருந்து போய் அவங்க மாமனார்கிட்டையும் சஞ்சய்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க. சஞ்சய், அத்தை ஒரு பெரிய ஆபத்தில் இருக்காங்க, பிரீத்தி மூலமாக அத்தைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஃபோன் வந்தது சஞ்சய், தயவு செஞ்சு போய் அத்தையோட உயிரை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. இல்லை வித்யா, நான் போக மாட்டேன், நீயும் கூட வரதுன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் காப்பாற்றலாம், நான்லாம் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா சொல்ல வரைக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு அறை விட்டுடுறாங்க. ஒரு பையனுக்கு அவங்க அம்மா தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபுங்கிறவங்க, நீ என்ன சஞ்சய் இப்படி இருக்க, போய் அத்தையோட உயிரை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வித்யா, முடியவே முடியாது, நீ கூட வரேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து போய் காப்பாற்றலாம், அதுக்கப்புறம் கூட அந்த வீட்டிலே இருந்து சண்டை போடலாம் அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாங்க. வித்யா அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க. என்னடா சஞ்சய் இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சஞ்சயோட அப்பா கேட்கவும், வித்யாவோட பாசத்தை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இது தவிர வேறு வழி தெரியலப்பா அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாங்க. வித்யா விஜய்க்கு கால் பண்ணி அத்தைக்கு இப்படி ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதாகவும் அதுவும் பிரீத்தினால இருக்கிறதாகவும் சொல்லிடுறாங்க. அத்தையை கூட இருந்தே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்கிட்ட. விஜயும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா பிரீத்தி, கிளம்பலாமா அப்படின்னு வேதா கேட்கவும், எங்கம்மா கிளம்பிட்டீங்க அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாங்க. ஆமல்ல, உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல, தாமிரத்து பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இன்றைக்கி ஏலத்துக்கு வருதுப்பா, அதை வாங்கி போட்டுட்டோம்னா வருங்காலத்தில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயும் நானும் வரேம்மா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, உனக்கு காலேஜில் நிறைய வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தி விஜய் வராமல் இருக்க எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் விஜய் வந்து விடாப்பிடியாக கூட வருவேன்னு வராங்க. இன்னொரு சைடு வித்யாவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வித்யா வேதாவோட உயிரை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, அந்த அம்மா பண்ணதெல்லாம் உனக்கு மறந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. வித்யாவோட அப்பா, இல்லைப்பா, நான் எதையுமே மறக்கலை, ஆனாலும் நம்ம எதிரியாக இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. வித்யா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு, அம்மா, அப்பா வந்து என்னை அங்கே போக வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒருத்தவங்க உயிருக்கு போராடும் போதும் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும் போதும் நம்ம காப்பாற்றாமல் எப்படி இருக்க முடியும், நீங்களே எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் ஃபோட்டோலேருந்து பூ வந்து கீழே வந்து விழுகுதுங்க. இதை பார்த்து வித்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களாப்பா, அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே அவங்க அப்பாவும், சரிம்மா, உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வித்யாவும் அவங்க அப்பாவும் ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. இன்னொரு சைடு விஜய், வேதா அப்புறம் பிரீத்தி 3 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும்போதே நம்ம பிரீத்தி வந்து ஃபோனில் மெசேஜ் டைப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இதை விஜய் வந்து பார்த்துட்றாங்க. யாருக்கு பிரீத்தி இப்போ நீ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்க, யார் கூட நீ பேசிகிட்ருக்க, நீ அம்மாவுக்கு எதிராக ஏதோ சதி பண்ணிகிட்ருக்க, உன்னால தான் அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வேதா ரொம்பவுமே கோவப்படுறாங்க. என்ன பேசுகிற விஜய், எதுக்காக பிரீத்தியை தேவையில்லாமல் சந்தேகப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணால் சந்தேகமாக இருந்தால் அவங்க ஃபோனை வாங்கி பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய், இதெல்லாம் அவங்களோட பர்சனல், இதையெல்லாம் நம்ம அப்படி வாங்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வேதா. இல்லைம்மா, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேதாவும் பிரீத்திக்கிட்ட ஃபோன் வாங்கி பார்க்குறாங்க. அதில் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தீங்களாம்மா, நான் சொல்லும்போது நீங்கள் நம்பலைல்ல, இப்போ நீங்களே பார்த்தீங்களா, டிரைவர் பேசாமல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். நிறுத்து விஜய், பிரீத்தி உங்கள் அம்மா யூஎஸ் கூப்பிட்டே இருக்காங்க, நீ ஏம்மா போகாமல் இருக்க, உன் கல்யாண ஏற்பாடு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீ ஏம்மா வேணான்னு சொல்லி இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை ஆண்டி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இப்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நான் மட்டும்தான், நானும் உங்களை விட்டு போயிட்டா நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க அப்படின்னு பிரீத்தி வந்து அப்படியே ஒரு கதையாக கட்டுறாங்க.
ஒரு பக்கம் வேதாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. உடனே வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. ஏன்பா விஜய், இப்போ நீ சந்தேகப்பட்டு பிரீத்தினால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து தான் எங்கள் கூட வந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய். நீ முதல்ல காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் காரை நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு பிரீத்தி வந்து, நான் இங்கே பார்த்துட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி வேதா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, இந்த இடத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லி வேதா கேட்கவும், நான் பார்த்துட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நின்று ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாங்க. அப்புறம் லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு, ஆண்டி இந்த இடம் இல்லையாம்மா, வேறு இடமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் திருப்பி ஏறி போகிறாங்க. இன்னொரு சைடு வித்யாவும் அவங்க அப்பாவும் ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்காங்க. இதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.